பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று எம் மாரநாதா ரிவைவல் சர்ச் கத்தார் சார்பாக தெரிவிக்கின்றேன். அன்பர்களே, இன்றைய நாளுக்கான வார்த்தை அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 3வது அதிகாரம் அதன் 6வது வசனம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் பிதாவானவர் நமக்கு பாராட்டின நித்திய உடன்படிக்கையான அன்பு எவ்வளவு பெரியதென்று பார்க்க முடிகின்றது. நம்மிலே கிறிஸ்து எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆகவேதான் உலகத்தாரிடத்தின்று நாம் பிரித்து எடுக்கப்பட்டிருக்கின்றோம். வேதத்தின் சத்தியங்களை நாம் தினந்தோறும் படிக்கின்றோம், தியானிக்கின்றோம், தேவனிடத்திலே பேசுகின்றோம், ஜெபம் மூலமாக ஆலோசனையும் பெறுகின்றோம். குறிப்பிடத்தக்க நிலையாகிய நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்து கொள்ள எப்பொழுதுமே முயற்சி செய்வது அவசியம். ஆகவேதான் சொல்லப்பட்ட வசனத்தில் ஒரு நிலையான காரியம் வருகிறது. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை என்பதாக காண முடிகிறது. உலகத்தாரிடத்தின்று பிரித்தெடுத்த நம்மை அவர் நிலையாக இருப்பாயா என்கிற கேள்வியை கேட்காமல் ஒரு நம்பிக்கையின் கைகளால் தாங்கி பிடித்து சொல்கின்றார், அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை என்பதாக. பிரியமானவர்களே, உலகம் நிலையானது அல்ல. இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்காக பலியானவர். நம்மை மீட்பதற்காகவே தம்மையே பலியாக்கினார். ஆகவேதான் தினந்தோறும் இவ்வுலகத்திலே நாம் வாழ்ந்து வருகின்றோம். அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை ஒரு கடமை என்று காணாமல் நாசியின் சுவாசம் ஜீவன் என்று நாம் வாழ்வோம். இறைவன் நம்மளை வழி நடத்தட்டும். இருந்தவாறே கண்களை மூடுவீர்களா? எங்கள் அன்பின் பரலோக தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தெரிந்து கொண்டு வாழ வைக்கின்றீர். உம்மிலே எந்நாளும் எங்கள் ஜீவனை கழிப்பதற்கு அருள் புரியும். உமக்கே துதி, கனம், மகிமை. எங்களை இந்த நாளில் நல்லபடியாக வழிநடத்தப் போகின்றதற்காக உமக்கு நன்றி. இன்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தேவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான தேவஜனமே, இன்றைய நாள் உங்களிடத்தில் தேவன் துணை நின்று அருள் புரிந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.